சர்க்குருவே சரணம். சர்க்குரு பக்தர்களை சோதிக்கிறார் என்று பலர் நினைப்பார்கள். ஆனால் குருவின் சோதனை என்பது தண்டனை அல்ல. அது பக்தரின் மன உறுதியும் இறை நம்பிக்கையும் வலுப்படுத்தும் ஒரு ஆன்மீக பயிற்சியாகும். ஒரு தாய் தனது குழந்தையை நடக்க கற்றுக் கொடுக்கும்போது சில அடிகள் தள்ளி நிற்பான். அதுபோலவே சர்க்குரு அப்பாவும் சில நேரங்களில் பக்தர்களை தைரியமாக நிற்க கற்றுக் கொடுக்க சோதனைகள் அனுமதிக்கிறார். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது ஏன் எனக்கு மட்டும் என்று கேட்காமல் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிந்திக்க குரு நம்மை வழி நடத்துவார். சர்க்குரு அப்பாவின் சோதனைகள் பக்தனை உடைக்க அல்ல, அவனை இன்னும் வலிமையான மனிதனாக மாற்றுவதற்காகவே. பொன்னை காய்ச்சினால்தான் அதன் தூய்மை வெளிப்படும். அதுபோல பக்தனின் உண்மையான பக்தியும் சோதனைகளின் நேரத்தில்தான் வெளிப்படும். எல்லாம் நன்றாக இருக்கும்போது இறைவனை நம்புவது எளிது. ஆனால் சிரமங்களின் நடுவில் நம்பிக்கை கைவிடாமல் இருப்பதே உண்மையான பக்தி என்பதை குரு உணர்த்துகிறார். சர்க்குரு அப்பா சில நேரங்களில் பொறுமையை சோதிப்பார். ஏனெனில் பொறுமை இல்லாமல் எந்த பெயரும் வெற்றி பெற கிடைக்காது. நாம் கேட்டது உடனே கிடைக்கவில்லை என்றால் அது ஒரு குரு மறுத்துவிட்டார் என்று அர்த்தமல்ல. சரியான நேரத்திற்காக அவர் காத்திருக்க செய்கிறார். சோதனைகள் வரும்போது மனம் உடையாமல் இருப்பதையே குரு விரும்புகிறார். ஏனெனில் அந்த தருணங்களில் தான் நமது நம்பிக்கை வளர்கிறது. சர்க்குரு அப்பா பக்தர்களின் கண்ணீரை அறியாதவர் அல்ல. ஒவ்வொரு வேதனையும் அவர் உணர்கிறார். ஆனால் அந்த வேதனையின் பின்னால் ஒரு பெரிய நன்மை வைத்திருக்கின்றார். வாழ்க்கையில் 2 நாட்களில் சர்க்குருவின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் பின்னர் அந்த சோதனையை அர்த்தத்தை உணர்வார்கள். சர்க்குரு அப்பா நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல விரும்புகிறார். அதற்காக சில நேரங்களில் கடினமான பாதைகளில் நடக்க அனுமதிக்கிறார். சோதனை என்பது சர்க்குருவின் கோபம் அல்ல, அது சர்க்குருவின் அன்பின் வடிவம். ஒரு ஆசிரியர் தேர்வு வைப்பது மாணவனை தோற்கடிக்க அல்ல, அவன் எவ்வளவு கற்றிருக்கிறான் என்பதை அறிய. அதுபோல சர்க்குருவின் சோதனைகளும் நம்மை வளர்க்கும். சர்க்குரு அப்பா நம் மனதில் இருக்கும் பயங்களை அகற்ற விரும்புகிறார். அதற்காக நம் பயணத்தை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் எதிர்த்து கற்றுக் கொடுக்கிறார். சில நேரங்களில் நம் ஆசைகள் நிறைவேறாமல் போகலாம். ஆனால் பின்னர் திரும்பி பார்த்தால் அது நமக்கு நல்லதாகவே இருந்தது என்பதை உணர முடியும். சர்க்குருவின் சோதனைகள் பக்தனை இறைவனுக்கு என்றும் நெருக்கமாக கொண்டு செல்கின்றன. வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு தடையும் ஒரு பாடமாக மாற வேண்டும் என்பதை குருவின் விருப்பம். சர்க்குரு அப்பா நம்மளை கைவிடுவதில்லை, மாறாக சோதனைகள் வழியாக நம்மை காக்கிறார். மனமுடையும் தருணங்களில் கூட குருவை நினைக்கும் பக்தன் ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் வலிமையானவனாக மாறுகிறான். சோதனை இல்லாத வாழ்க்கை வளர்ச்சி இல்லாத வாழ்க்கையாக மாறிவிடும். இதை உணர்த்தவே சர்க்குரு சில அனுபவங்களை தருகிறார். சர்க்குரு அப்பா பக்தர்களின் பொறுமையை வைரம் போல ஜொலிக்க செய்கிறார். கஷ்ட காலங்களில் செயல்படும் ஒரு சர்க்குருவே சரணம் என்று ஒரு வார்த்தை கூட மனதிற்கு புதிய சக்தியை தரும். சோதனை நேரங்களில் தான் குருவின் அருளை உண்மையாக உணர முடியும் என்று பல பக்தர்கள் கூறுகிறார்கள். சர்க்குரு அப்பா நம்மை பலவீனமாக்க அல்ல, வலிமையாக பார்க்க விரும்புகிறார். வாழ்க்கையில் புயல்களில் குருவின் நினைவு நமக்கு நங்கூரமாக அமைகிறது. சோதனைகள் வந்தால் அது முடிவு அல்ல, புதிய ஆரம்பத்திற்கான தயாரிப்பு என்று குரு உணர்த்துகின்றார். சர்க்குரு அப்பா பக்தர்களை சோதிக்கும் போது அவர்களுடன் சேர்ந்து நடக்கவும் செய்கிறார். ஆனால் அதை பல நேரங்களில் நாம் உணராமல் போகிறோம். கஷ்டங்கள் மனிதனை சர்க்குருவை நோக்கி திரும்புகின்றன. அதனால் சோதனைகள் ஆன்மீக விழிப்புணர்வை தருகின்றன. சர்க்குரு அப்பா நம் வாழ்க்கையை அழிக்க அல்ல, அழகாக வடிவமைக்கவே செயல்படுகிறார். ஒரு பிறவியல் ஒரு சிற்பி கல்லை செதுக்கினால்தான் சிலை உருவாகும். அதுபோல சோதனைகள் மனிதனை சிறந்தவனாக மாற்றுகின்றன. சர்க்குருவின் பாதையில் ஒவ்வொரு சோதனைகளையும் ஒரு ஆசீர்வாதமாக மாறக்கூடியது. பக்தன் தளராமல் இருக்க சர்க்குருவின் உள்ளுக்குள் வலிமையை ஊற்றுகிறார். சோதனை முடிந்த பிறகுதான் அதன் அர்த்தம் பலருக்கு புரிகின்றது. அப்போது குருவின் கருணை உணர்கிறார்கள். சர்க்குரு அப்பா பக்தர்களிடமிருந்து முழு நம்பிக்கையை எதிர்பார்க்கிறார். அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் காலமே சோதனை காலம். சர்க்குருவின் அருள் இருக்கும்போது எந்த சோதனையும் நிரந்தரமாக நீடிக்காதுடா சாமி.
மழைக்கு பிறகு வானவில் வருவது போல சோதனைக்கு பிறகு ஆசீர்வாதமும் வரும். சர்க்குரு அப்பாவின் நம்மை வாழ்க்கையில் உயர்த்த உண்மையான உணர்வு செய்ய விரும்புகிறார். கஷ்ட நேரங்களில் மனம் சர்க்குருவை அதிகமாக தேடுகிறது. ஆனால் சோதனைகள் பக்தியை ஆழமாக்குகின்றன. சர்க்குரு அப்பாவின் சோதனைகள் நம்மை தோற்கடிக்க அல்ல, நம்முடைய மறைந்திருக்கும் சக்தியை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான். சோதனை நேரத்தில் பொறுமை காக்கும் பக்தன் பின்னர் பெரிய அருளை அனுபவிப்பான் என்று பலர் நம்புகின்றார்கள். சர்க்குருவை முழுமையாக நம்பியவருக்கு சோதனைகளும் ஒரு ஆன்மீக பயணமாக மாறிவிடுகின்றன. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் பயம் குறையும். அதைத்தான் சர்க்குரு கற்றுத்தருகிறார். சர்க்குரு அப்பா பக்தர்களின் ஒவ்வொரு கண்ணீரையும் ஆசீர்வாதமாக மாற்றும் சக்தி கொண்டவர் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். சோதனை காலம் நீண்டதாக தோன்றினாலும் சர்க்குருவின் அருள் அதைவிட பெரியதாக இருக்கும். சர்க்குரு அப்பா பக்தர்களின் வாழ்க்கையில் உறுதியான அடித்தளத்தை அமைக்க சோதனைகள் பயன்படுத்துகிறார். சர்க்குருவின் பாதையை பின்பற்றுபவர்கள் சோதனைகளை வெறுக்காமல் அதில் உள்ள பாடத்தை தேட கற்றுக்கொள்கிறார்கள். சர்க்குரு அப்பா ஏன் பக்தர்களை சோதிக்கின்றார் என்ற கேள்விக்கான பதில் இன்றைய பக்தர்கள் மேலும் உயர வேண்டும் என்பதற்காகவே என்று உணர்ந்தார்கள். சோதனைகள் நம்மை சர்க்குருவிடம் நெருக்கமாக்குகின்றன, நம்பிக்கையை ஆழப்படுத்துகின்றன, மனதை பக்குவப்படுத்துகின்றன. சர்க்குரு அப்பாவின் சோதனைகள் தண்டனைகள் அல்ல, அவை சர்க்குருவின் மறைமுக வடிவங்கள் என்று புரியாத வேதனை நாளும் சர்க்குருவை நம்புங்கள். அவர் வழிநடத்தும் பாதை இறுதியில் நன்மைக்கே அழைத்துச் செல்லும். சர்க்குரு அப்பா பக்தர்களை என்றும் சோதிக்காது, உன்னை மறைக்கவில்லை என்பதை அமைதியாக உணர்த்துகிறார். பக்தன் அதை உடனே புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் காலம் கடந்த பிறகு கருணையை உணர்கிறான். வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டது தண்டனை அல்ல, அதைவிட சிறந்த கதவுகளை திறக்க சர்க்குரு அப்பா தயாராகி கொண்டிருக்கிறார் என்பதற்கான அறிகுறியாகவும் இருக்கலாம். சோதனை காலங்களில் மனிதர்கள் பலரை நம்பி ஏமாற்றப்படலாம். ஆனால் அந்த நேரத்தில் சர்க்குருவை மட்டும் நம்பும் பக்தனின் மனதில் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உருவாகிறது. சர்க்குரு அப்பா சில நேரங்களில் விருப்பங்களை நிறைவேற்றாமல் இருப்பார். ஏனெனில் நாம் கேட்பதை விட நமக்கு உண்மையில் தேவைப்படுவது என்ன என்பதை அவர் நன்றாக அறிவார். குருவின் சோதனைகள் நம்முடைய பலவீனங்களை வெளிக்காட்டுவதற்காக அல்ல, அந்த பலவீனங்களை பலமாக மாற்றுவதற்காகவே வருகின்றன. சர்க்குரு அப்பாவை நம்பி காத்திருக்கும் பக்தன் ஒருபோதும் வெறுமனே காத்திருக்கவில்லை. அந்த காத்திருப்பின் ஒவ்வொரு நாளும் அவனது மனம் பக்குவமடைந்து கொண்டே இருக்கின்றது. சோதனைகள் வரும்போதும் ஏன் எனக்கு என்று கேட்கும் மனநிலை மாறி அதன் மூலம் எதை கற்றுக்கொள்கிறாய் குருவே என்று கேட்கத் தொடங்கினால் ஆன்மீக வளர்ச்சி ஆரம்பமாகிறது. சர்க்குரு அப்பாவின் அருள் சில நேரங்களில் உடனடியாக தெரியாது, ஆனால் பின்னர் வாழ்க்கையில் திரும்பி பார்க்கும்போது ஒவ்வொரு சோதனையும் அவருடைய கரம் நம்மை காத்திருக்கிறது என்பதை உணர முடியும். பக்தன் சோதனையில் அழுதாலும் பரவாயில்லை, தளர்ந்தாலும் பரவாயில்லை, ஆனால் சர்க்குருவின் மீது இருக்கும் நம்பிக்கையை மட்டும் விடக்கூடாது. அந்த நம்பிக்கை அவனை கரை சேர்க்கும் படகாக மாறும். சர்க்குரு அப்பா ஏன் என்னை பக்தர் சோதிக்கிறார் என்ற கேள்விக்கு இறுதியில் ஒரு பதில் உள்ளது. பக்தன் உடைந்து போக அல்ல, உயர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக. துன்பத்திற்கு பிறகு மகிழ்ச்சி வருவது போல சோதனைக்கு பிறகு சர்க்குருவின் அருள்மழை நிச்சயமாக பொழியும்.